ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் கிவ் என்பது, ஸோ கிவ் நான் இப்படி எழுதியிருக்கேன், GIVE, அடுத்தது VIEGன்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க 1 2 3 4னு நம்பர் போடுங்க. G இங்க இருக்கு, I வந்து இங்க இருக்கு, அண்ட் V இங்க, 4 இங்க. அப்ப 3 2 4 1 ஃபார்மேட்ல மாத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்கையும் நம்ம மாத்துவோமா? டிஸ்க். ஸோ 1 2 3 4 எப்படி மாத்தணும்? 3 2 4 1 மாத்தணும். 3S I 4K and then D. SIKD. Answer is option C. புரியுதா? நவீன் புரிஞ்சா நவீன்? Okay, SIKD. சூப்பர் மணி. Next question. So இரு பகடைகளை உருட்டும் பொழுது கூட்டுத்தொகை 9 அல்லது 10 கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணும் பொழுது 9 அல்லது 10 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Question 11 புரியலையா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிவ் இருக்கு இல்லையா, கிவ் என்னன்னு எழுதியிருக்காங்க, VIEGன்னு எழுதியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டரை லாஸ்ட் போட்டிருக்காங்க, செகண்ட் லெட்டர் அப்படியே போட்டிருக்காங்க. ஓகே, செகண்ட் லெட்டர் அப்படியே போட்டிருக்காங்க, தேர்ட் லெட்டர் இங்கேயும் ஃபோர்த் லெட்டர் இங்கேயும் போட்டிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் நான் நம்பர் பண்றேன் 1 2 3 4. G நம்பர் 1 லாஸ்டா போட்டிருக்காங்க, அடுத்தது 2 இங்க போட்டிருக்காங்க, அடுத்தது 3 இங்க போட்டிருக்காங்க, இங்க 4. அப்ப 3 2 4 1 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப அதே மாதிரி எனக்கு டிஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்க் 1 2 3 4 எந்த நம்பர்ல இருக்கணும்? 3 2 4 1ல 3 2 4 1. 3 வந்து S, 2 வந்து I, 4 வந்து K, SIKD. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படின்றது 36. ஆன்சர் இஸ் 7 அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் நவீன். இதுக்கு ஆன்சர் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? போன தடவை நம்ம ட்ரை பண்ணோம் இல்லையா, லாஸ்ட் டைம் ப்ராபபிலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து செக் பண்ணி போட்டோம். யாருக்கு ஞாபகம் இருக்குது இதோடைய ஆன்சர்? 7/36ன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணி மட்டும் சொல்லுங்க. ஒன்ஸ் அகேன். 12A முனியப்பன், இவ்வளவு நேரம் என்ன அமைதியா இருந்தீங்க? ஓகே, 12A 7/36. இதை வந்து ஒரு தடவை ரொம்ப குழப்பி போய் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ஓகே, சூப்பர். ஆன்சர் இஸ் 12A. என்னென்ன இருக்கும்பா? என்னென்ன இருக்கும்? ஸோ 9 ஆட் பண்ணுனா 4,5 இருக்கணும், 5,4 இருக்கணும், 6,3 இருக்கணும், 3,6 இருக்கணும். அடுத்தது 2ல வந்து வராது, அண்ட் தென் 6ல எழுதிட்டோம், 5ல எழுதிட்டோம், 4ல எழுதிட்டோம். அடுத்தது 10 வரணும்னா 5,5 இருக்கணும், 6,4 இருக்கணும், 4,6 இருக்கணும். இந்த 7 ப்ராபபிலிட்டி. ஸோ 7/36. ஓகேவா? மேம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படி சொல்லியிருக்கீங்க. ஓகே, எக்ஸ்பிளைன் நான் பண்றேன். இப்போ 2 டைஸை உருட்டுறாங்க. ஓகேவா? 2 டைஸை உருட்டுறாங்க. இப்போ ஒரு டைஸ் நான் உருட்டுறேன், அதுல 1 விழுகுது. இன்னொரு டைஸை நான் உருட்டுறேன், அதுல வந்து 6 விழுகுது. ரைட்டா? அப்ப 6 1 ஆட் பண்ணா 7 வரும் இல்லையா? அந்த மாதிரி நான் 2 டைஸையும் உருட்டும் பொழுது எனக்கு 2 ஆட் பண்ணா 9 வரணும், இல்லைன்னா 10 வரணும். அதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல 4ம் ரெண்டாவதுல 5 வந்தா ஆட் பண்ணா 9. அதே மாதிரி இந்த மாதிரி இந்த பாசிபிலிட்டிஸ் வந்தா வந்து எனக்கு 9 10 வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மொத்தம் 7 சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே. சோ கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு ஏற்ற படம் எது? சிறைச்சாலை, காவல் நிலையம், நீதிமன்றம். சிறைச்சாலை, காவல் நிலையம், நீதிமன்றம் மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாதது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். So tan theta is equal to 24/25. So இந்த question நம்ம பார்த்ததே கிடையாது இல்லையா? tan thetaன்றது 24/25. So cot theta அப்படினா என்னன்னு கேட்டிருக்காங்க. So tan theta அப்படினா எப்படி கொடுப்பாங்க, என்னோட வேல்யூ வந்து இப்படி டிவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா opposite side divided by adjacent side. ஓகேவா? இதுவே cot theta அப்படின்னு பாத்தீங்கன்னா adjacent side by opposite side. அப்ப அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்தினா போதுமா? சோ 25/24. ஆன்சர் இஸ் டி. டோட்டல் எவ்வளவு क्वेश्चन? 20 15 வரைக்கும் பார்க்கலாம். ஓகேவா? சோ ஆல்ரெடி லேட் ஆச்சு, 15 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். டி. சூப்பர். ஆன்சர் இஸ் டி. ஃபார்முலா வந்து இந்த இடத்துல இருக்கு. லாஸ்ட் क्वेश्चन. சோ T Q H J மற்றும் F என 5 குழந்தைகள் உள்ளன. அவர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமான உயரத்தில். அப்ப யாருமே சேம் ஹைட் கிடையாது, எல்லாருமே வித்தியாசமான ஹைட். ஓகேவா? 15 ஓட கடைசி. ஓகே, சோ ஜேயை விட மட்டும் யாருமே ஆன்சர் பண்ண மாட்டீங்க. சோ ஜேயை விட மட்டும் டி உயரமானவர். சோ ஜேவை விட மட்டும் தான் டி ஹைட்டா இருக்கணும். ஓகே, அப்ப இனிமே கீழே யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் மேலதான் இருப்பாங்க. அடுத்தது எஃப்ஐ விட மட்டும் ஹெச் குள்ளமானவர்.
F-ஐ விட மட்டும்தான் H குட்டையா இருக்கணும். அப்ப இன்னும் ஒரே ஒரு ஆள் பேலன்ஸ் Q தான். சோ இவர்கள் மூன்றாவது உயரத்தில் யார் இருப்பான்னா Q தான் இருப்பாங்க. ஓகே, சோ ஆன்சர் இஸ் Q. ஓகே, சோ reciprocal of cos is secant theta. ஓகே, சூப்பர். சோ புரிஞ்சுல இந்த क्वेश्चन புரிஞ்சா? Q, சூப்பர். ஸோ தேங்க்யூ. எக்ஸாம் பக்கத்தில் வரப்போகுது, நல்லா படிங்க. டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா கேளுங்க, ஓகேவா? 20 கொஸ்டினா? மை காட், சூப்பர். டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா கேளுங்க, ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம். ஈவினிங் குரூப் 1 லைவ் இருக்கு, ஸோ அதை அட்டென்ட் பண்ணுங்க எல்லாருமே. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் கூடிய சீக்கிரம் ஆஃப்டர்நூன் வரும், ஸோ அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.